வாசிக்கப்பட்ட வேத பகுதி எல்லாருக்கும் பரிட்சயமான பகுதி தான். ஏன்னா யோபு புஸ்தகத்தில் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. யோபுவை பற்றி பிரசங்கம் கேட்காதவங்க இருக்கவே முடியாது. யோபுனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். அது வசனம். உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? என்னப்பா சத்தமாக சொல்ல கேட்கல. சோதனையை சகிக்கிறவன். இப்போ இல்லை, நான் கேட்கறது என்னன்னா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவன். புரியல? எந்த நிலைமையிலையும் தேவனை தூஷிக்காதவன். அப்புறம் உங்களுடைய அபிப்பிராயம் தான் கேள்வி. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ரொம்ப பொறுமையானவன். அல்லேலூயா. எவ்வளவு உபத்திரம் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, எல்லாத்துலேயும் தேவனை முன்னிட்டு அவன் ரொம்ப பொறுமையாக நீடிய பொறுமையாக இருந்தான். யோபுன்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் வர வேண்டியது பொறுமை. பொறுமைசாலிப்பா. நம்மள யாரும் அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நான்லாம் ஒரு நிமிஷம் கூட யோபு போல் வாழ்வேனான்னு சொன்னால் சத்தியமாக முடியவே முடியாது. உண்மையாக சொல்கிறேன். நான் நீங்கள் பின்னால் என்னை பற்றி என்ன சொன்னாலும் ஓகே தான். உண்மையாக யோபுவை போல் என்னால் வாழ முடியவே முடியாது. அவ்வளவு பொறுமை, அவ்வளவு தியாகம், அவ்வளவு தேவ நம்பிக்கை, தேவன் பேரில் இருக்கிற பற்று, முடியவே முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு அந்த காலத்தில் வாழ்ந்துட்டாங்க. காலம் எல்லாம் ஒன்று தான். நீ ஆண்டவரோடு இருக்கிற அந்த இருப்பு தான் காரணமே தவிர காலங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. நேற்று இருக்கிறவங்க இன்றைக்கி இருந்தவங்களாம் அந்த காலத்தில் இருந்தவங்களாம் அப்படி இருந்துட்டாங்க, இந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் இருக்க முடியாது. நான் அப்போ எப்படி அது காலத்தை நீ சாட்சி காலத்தை சொல்லி உனக்கு நீயே ஏமாற்றிக்கிற அது ஒரு வழி, அது மற்றபடி கிடையாது. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், யோபுனா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது பொறுமை. சரி, தாவீதுன்னு என்ன ஞாபகம் வரும்? துதி, அவ்வளோதான். சாலமோன்னா அவ்வளோதான், நீதிமொழி, ஞானம். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ டக்குன்னு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம யோபு பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். யோபு ரொம்ப பொறுமைசாலி. ஆனால் அவர் ஏழையா பணக்காரன்னா பெரிய பணக்காரன். ஆடு மட்டும் 7000 ஆடு இருந்துச்சு. ஒரு 50 ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. இப்போ 7000 ஆடு மேய்க்கிறதுக்கு எவ்வளோ ஆள் தேவை? 100 ஆடு மேய்க்கணுன்னாவே 2 ஆள் தேவை. சும்மா நான் தோராயமாக சொல்கிறேன். ஒரு 50 ஆட்டை வச்சு ஒரு ஆள் மேய்க்கிறது கஷ்டம்தான். ஆனாலும் நான் பொதுவாகவே சொல்கிறேன். அப்போ 1000 ஆடு மேய்க்கணுன்னா 100 ஆடு மேய்க்கணும்னா 2 பேர்னா எவ்வளோ வருது கணக்கு சொல்லுங்களேன். நாங்கள்லாம் படிக்காதவங்க, கணக்கெல்லாம் தெரியாதுன்றீங்க. நீங்கள் மாதிரி பார்க்குறீங்க. 20 பேர் வருதா? 1000 ஆட்டுக்கு 20 பேர். 7000 ஆட்டுக்கு 7 2 14. 140 1040 140 பேர் ஆடு மேய்க்கிற ஆள் மட்டும் வேலைக்காரங்க இருந்திருக்காங்க. யோசித்து பாருங்களேன். அப்போ இந்த 7000 ஆடை மடக்கணும்னா எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கணும்? அப்போது நிலமும் நிறைய இருந்திருக்கு. இப்போ அந்த ஆடுகளை மடக்கி மேய்க்கணுன்னாலும் அதுக்கேற்ற விஸ்தாரமான பூமி இருக்கணும். அப்போ 7000 ஆட்டுக்கு மட்டும். அப்புறம் 500 ஏறு மாடு. ஒரு ஜதை ஏறு ஓட்டுதுன்னா இப்போ 500 ஏறு மாடு லைனில் நிற்குதுன்னா எவ்வளோ தூரம் இருக்குங்க? இங்கேருந்து அப்படியே யோசனை சொல்லுங்கள். ஒரு எவ்வளோ தூரங்க? புரியல. சாலை வீடு 500 மாடு சரியாக இருக்குங்களா? ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு நிற்குதுன்னா அவர் நிலம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும்? ஏறு ஓட்டுற நிலம் அவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும். அப்போது அவ்வளோ இருக்குது. இது இல்லாமல் ஒட்டகம் 500 ஒட்டகம். இது இல்லாமல் 500 கழுதை. அதாவது அவங்க இப்போ வச்சுக்கிற டாடா ஏசி மாதிரி
பொருட்களை ஏற்றிக்கிட்டு போகிறதுக்காக, லோடிங் அன்லோடிங் பண்ணுறதுக்காக கழுதைகள், இவங்க பயணம் பண்ணுறதுக்காக கழுதைகள் பயன்படுத்தப்பட்டது. அந்த கழுதைகள் 500 கழுதைகள் இருந்திருக்கு. இப்போ லோடிங் அன்லோடிங்கை எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. ஆமாம் தானே? இப்போ இவங்க இப்படி ஆஸ்தியை பார்த்தா பெரிய கோட்டீஸ்வரனாக வாழ்ந்திருக்கிறார். 10 பிள்ளைங்க, எந்த குறைவும் கிடையாது, எல்லாம் நிறைவான வாழ்க்கை, ஆஸ்தி சொத்து சுகம் எல்லாம் இருக்குது, நிம்மதியான வாழ்க்கை. பக்கத்தில் தேவனை நம்பி ஆராதிக்கிறாரு, செபிக்கிறாரு. 7 பையன் 3 பொண்ணு. ஒரு தினம் ஒருத்தர் வீட்டில் ஆராதனை ஜபம், அந்த வீட்டில் சாப்பாடு. 7 பிள்ளைங்க வீட்லேயும் எல்லோரும் ஒன்றா கூடுவாங்க. 7 பிள்ளைங்க வீட்லேயும் 7 பிள்ளைக்கும் 7 வீடு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நாளைக்கு ஜபம், கூடி சாப்பிட்டு கூடி ஜபம் பண்ணுறது, இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கடைசி நாளில் அவர் கூப்பிட்டு, பசங்க எதனா தப்புக்கு பண்ணியிருப்பாங்க, தப்பு மனசில் கூட பேச்சில் கூட செயலில் கூட அவங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு கூப்பிட்டு அவங்களுக்காக பலி செலுத்தி அவங்கள பிரதிஷ்டை பண்ணி மறுபடியும் புது நாளை ஆரம்பிப்பாங்க. இப்படி வாரம் முழுதும் தன்னை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு ஏற்ற குடும்பமாக வாழ்ந்து வந்தாங்க. அல்லேலூயா. அதனால தான் தேவனே சொன்னார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனும் ஆகிய இவனை போல் ஒருவனும் இல்லை. இவனை போல வேற ஒருத்தரும் கிடையாது. சாத்தான் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, அவன் உன்னை விருதாவா ஜெபம் பண்ணுறான், விருதாவா ஆலயத்துக்கு போகிறான், விருதாவா ஜெபத்துக்கு வரான், விருதாவா சும்மாவா வரான். அவன் என்ன பண்ண, திரளான ஆஸ்தி கொடுத்துருக்குற, திரளான ஆடு மாடு கொடுத்துருக்குற, திரளான வேலைக்காரு கொடுத்துருக்குற, திரளான நிலத்தை கொடுத்துருக்குற, பெரிய எந்த குறையும் இல்லாத இருக்கிறான். அதனால தான் அவன் ஜெபத்துக்கு வரான், தேவனை தேடுறான், ஜெபம் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். இதனால தான் பண்ணுறான், இல்லைன்னா அவன் உன்னை ஜெபமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னான் பிசாசு. ஆண்டு சொன்னார், இல்லை அவன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுறவன் அப்படின்னு சொன்னார். இல்லை ஆண்டவரே அப்படின்னு பிசாசு சொல்கிறான். சரி, பிசாசுக்கிட்டே ஒப்படைக்கிறாரு, எல்லாத்தையும் உன் கையில் கொடுக்குறேன், அவனை தொடக்கூடாது, யோபுவை தொடக்கூடாது, எல்லாத்தையும் போனால் எல்லாத்தையும் சங்காரம் பண்ணான். 7000 ஆடு வேலைக்காரு மொத்தம் க்ளோஸு. ஒரு ஆள் தப்பிச்சான். ஓடியாந்து யோபு கிட்ட சொல்கிறான், ஐயா போச்சியா எல்லாம் போச்சியா எல்லாம் போச்சியா. உங்களுக்கு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தன் ஓடியாந்து சொன்னான்னு எப்படி சொல்லியிருப்பான், போச்சையா எல்லாம் போச்சையா, ஐயோயோ ஐயோயோ போச்சையா அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி, அடுத்தது ஒட்டகம் மேய்ச்சிருந்தவன் 3000 ஒட்டகம், மொத்தம் ஒட்டகம் 3000 ஒட்டகம், பால் கொடுக்கறதுக்காக ஒட்டகம் 3000 ஒட்டகம் இருக்குது. 3000 ஒட்டகத்துக்கு பால் கறக்கணுன்னா எவ்வளோ பேர் இருக்கணும், இந்த பால் எல்லாம் சேகரிக்கணும், இந்த பால் இந்த முழு குடும்பத்துக்கும் தேவைப்படணும், இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இப்படிலாம் கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு இடம் பெரிய விஸ்தாரணமான ஆட்களும் வேலையும் இருக்கணும். இந்த ஒட்டகத்தை மேய்ச்சவங்களாம் ஓடியாந்து ஐயோயோ போச்சியான்னு அவங்க வயிற்றுலையும் வாயிலும் அடிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏறு மாட்டு ஓட்டின்னு போனவன் எல்லோரும் ஓடியான்னு சொன்னான். கடைசியில் பிள்ளைங்களாண்ட இருந்தவன் வேலைக்காரர், பிள்ளைக்கிட்ட இருந்த வேலைக்காரர் 10 பிள்ளைங்களும் ஒரே வீட்டில் பெரியவன் வீட்டில் கூடி ஜெபம் பண்ணி ஆராதனை பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஜெபம் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு நேரத்தில் 4 மூலையிலேருந்து காற்று அடிச்சுது, வீட்டை அப்படியே அமைக்கி போட்டுச்சு, மொத்த பேர் செத்துட்டாங்க. ஒரு வேலைக்காரன் தப்பிச்சிட்டான். கவனிக்கணுதில் முக்கியமாக அந்த ஒரு வேலைக்காரனை சாத்தான் ஏன் விடுறான்னா, இந்த செய்தியை போய் அவன் சொல்லணும், பதபதிக்க சொல்லணும், அவன் இருதயம் வச்சு சாகணும். பிசாசுடைய நோக்கம் என்ன தெரியுமா, நாம் அதாவது செய்தியை கேட்டே செத்துடணும், பதபதிக்கிற செய்தியை. எப்படி சொல்லியிருப்பாங்க, ஆடு ஓட்டி போனாங்க, ஆட்டி ஒருத்தர் வெட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். வயிற்றிலையும் அடிச்சுக்கிட்டு கண்ணீர் கதம்பி தத்தளிச்சு வருத்தத்தையும் வேதனையும் அனுபவித்து சொல்லியிருப்பான். ஒவ்வொருத்தரா ஓடி அது சொல்ல 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 யோபு நெஞ்சு வெடிச்சிருக்கணும், வெடிச்சு செத்துருக்கணும். அவன் வெடிக்கவே இல்லை. ஒரே வார்த்தையை கூல சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு சோத்திரம். அவ்வளோதாங்க. ஒரே வார்த்தையில் பிசாசை வெக்கப்படுத்திட்டான். திரும்பி போய் பிசாசு அங்கே நிற்கிறான். என்னப்பா ஆண்டவரே, எல்லாம் ஓகே தான்,
அவன் தோலுக்கு தோலையும் ஜீவனுக்கு ஜீவனையும் எல்லாரும் விட்டுருவாங்க. எல்லா பொருளையும் தன் உடம்புக்காகவும் சரீரத்துக்காகவும் ஜீவனுக்காகவும் விட்டுருவாங்க. அதுமாதிரி தான் யோபு. முதல்ல என்ன சொன்னான்? இவ்வளோ ஆஸ்தி கொடுத்துருக்கிறதுனால தான் உன்னை வணங்குறான்னு சொன்னான். இப்போ போய் சொல்கிறான் அவன் நல்ல சுகத்தோடு இருக்கிறதுனால தான் அவன் நம்புகிறான் அப்படின்னு. பிசாசு எப்பவுமே அடிக்கடி பேச்சு மாற்றிக்குவான். ஒன்றே ஒன்று நோக்கம், நீ எப்படியாவது உன்னை எப்படியாவது கெடுக்கணும். அதுக்காக அவன் எத்தனை முறை கூட பேச்சை மாற்றிக்குவான். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கூட பேச்சு மாற்றிக்குவான். அடிக்கடி கூட பேச்சு மாற்றிக்குவான். அவன் நோக்கம் என்ன? கெடுக்கிறதுலாம் கிடையாது, உன்னை கெடுக்கிறது. அவன் நோக்கம் என்ன? என்னையும் உன்னையும் கெடுக்கிறது தான் அவன் நோக்கம். என்ன வேணாலும் செய்வான். அதுக்காக எத்தனை வாட்டி வேணாலும் பேச்சை மாற்றுவான், பொய் சொல்லுவான், என்ன வேணாலும் பண்ணுவான். பாருங்கள், முதல்ல சொல்லும்போது ஆஸ்தி சொத்து வேலிட்டு காப்பாற்றிருக்கிறீங்க, அதனால தான் அவன் உன்னை கும்பிட்றான்னு சொன்னான். இப்போ போய் அதெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு அவன் கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்துக்கிட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்ன உடனே வெக்கப்பட்டுட்டான். இந்த வெக்கத்தை மறைக்கிறதுக்கு அவன் போய் சொல்கிறான், இல்லை அவன் ஜீவனுக்கு ஈடா சரீரத்துக்கு ஈடா தன் ஜீவனை ஈடா சரீரத்துக்கு எல்லாம் அப்படி சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார்? இல்லை இந்த மறுபடியும் சொல்கிறான், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாகி அவனை போல ஒருத்தனும் இல்லைன்னு மறுபடியும் சொல்கிறார். மறுபடியும் அவன் சாத்தான் சொன்ன உடனே, சரி இப்போ அவன் உயிரை மட்டும் எடுக்காத, எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. எடுக்காதில்லை, எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு அதிகாரம் கொடுத்துட்டார். போனால் உடம்பு பூரா பருக்களை வர வச்சான். அதாவது சொறி நோயை வர வச்சான். சொறிறான், புரண்டுறான், ஓடு எடுத்து புரண்டுறான். புரண்டி சதைகள் எல்லாம் பிச்சுக்கிட்டு வருது, சீழு பிடிக்குது, ரத்தம் கசியுது, சீழு பிடிக்குது. இந்த எரிச்சல் தாங்க முடியாமல் குப்பையில் சாம்பலில் போய் வாரி சாம்பலை தலைமையில் கொட்டிக்கின்னு சாம்பலில் உக்காந்துங்கிறான். அப்போவாவது அவன் தேவனை தூஷிப்பான்னு பார்த்தா, அப்போ கூட படுவாவி மனுஷன் பொறுமையாகிறான், ஒன்றுமே சொல்ல ஆண்டவரை பற்றி. இப்போவாவது அவன் பிசாசு எப்பவுமே நம்ம எப்போனா ஆண்டவரை பற்றி எதனா தூஷிக்கிறோமான்னு கேட்டுக்கினே இருப்பான், போய் சொல்லுவான். பற்றியா, அவனை ஆசீர்வச்சிய, அவனை பாதுகாத்திய, அவனை பலப்படுத்தினிய, அவனுக்கு உதவி பண்ணிய, அவன் பேசுகிற பேச்சை பற்றியா அப்படின்னு தேவனிடத்தில் போய் உன்னை போட்டு கொடுப்பான். அதுக்கு தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யோபு சரித்திரம் நமக்கு சாட்சி. தேவன் இடத்துல எப்படி அவன் போட்டு கொடுக்குறான் அப்படிங்கிறத நாம் இந்த அனுபவபூர்வமாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நம்மளை குறித்து பிசாசு எப்போவுமே நல்ல மாதிரியாக சொல்லுவானாக்கா கட்டாயம் கிடையவே கிடையாதுங்க. நீ உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உன்னை குறித்து நன்மையாக சொல்லவே மாட்டான். அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உன்னை குறித்து தேவனிடத்திலேயே நன்மையாக சொல்ல மாட்டான். அப்புறம் நடந்தாச்சா, இப்போ போயிட்டு பண்ண உடனே அப்போவும் அவன் என்ன பண்ணான்? தூசிக்கலை, பொண்டாட்டி ஏவி விடுறான். ஒரே உதவி, ஒரு கணவனுக்கும் மனைவியும், மனைவிக்கு கணவனும் தாங்க ஏற்ற துணை. அப்பா அம்மா ஒரு காலம் வரை அவங்க முடிச்சுட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இதாம்பா உனக்கு ஏற்ற துணைன்னு விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன், இதுதாங்க ஏற்ற துணை. வேதமே சொல்லுகிறது ஏற்ற துணை. அல்லேலூயா. இந்த ஏற்ற துணை ஏத்தம் வராத பார்த்துக்கிறது உங்கள் கடமை. அல்லேலூயா. ஏத்தம் வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கடமை. ஏற்ற துணை இது தேவன் ஏற்படுத்தின துணை. இப்போ ஆதாமுக்கு ஏவாளை ஏற்ற துணையாக கொடுத்தது தேவன் தான். ஏற்ற துணை. இவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். ஆனாலும் இவங்க 2 பேரும் ஒருத்தரை ஏற்றுக்கொண்டபடியால் ஏற்ற துணையாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. நீங்களும் ஏற்ற துணையாக வாழணும். அதாவது என்னென்ன ஏற்ற துணைனா எப்படின்னா, முதல்ல 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். 2வது பிரச்சனை வர்றதே இந்த வருமானத்தில் தான், சம்பாத்தியத்தில் தான். இந்த சம்பாத்தியம் 10 ரூபா, செலவு 1000 ரூபா. இதை இங்கே வரும்போது தான் நான் இங்கே இருந்தேன்னா கூட நான் எங்கள் அப்பா அம்மா என்ன நல்லா பார்த்துன்னு இருப்பாங்க, நல்லா செஞ்சுருப்பாங்க, நல்லா வச்சுருப்பாங்க, அப்படி பண்ணியிருப்பாங்க. இங்கே ஆரம்பிக்கிற விஷயம் இது கடைசியில் போய் விவாகரத்து வரல போய் முடியும். அதாவது என்னென்னா, இந்த பொருளாதாரத்தை நாம் என்ன பண்ணணும்னா, நாம் சம்பாதிக்கிற
அந்த சம்பாதிக்கு உட்பட்ட பொருளாசை நம்மளை கொல்லும். அது மேலே பொருளாசை மேலே நம்ம சிந்தையை பறக்க விடக்கூடாது. என்னுடைய இருப்பு என்னவோ, அதாவது என்னுடைய இருப்பு என்னவோ இதை என் புரண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்க்கையை அதுக்கு ஏற்ற போல், அந்த வருமானத்துக்கு ஏற்றது போல் அவங்க செலவு வச்சு செலவு செஞ்சு செலவு பண்ணி வாழ்ந்தாங்கன்னா நீடித்து வாழலாம், 2 பேரும் சுகமாக வாழலாம். இல்லைன்னா ஒன்று இதில் யாராவது ஒன்று சீக்கிரமாக போயிடுவாங்க. ஏன்னா டார்ச்சர் தாங்க முடியாமல், டென்ஷன் தாங்க முடியாமல், கொடுமை தாங்க முடியாமல், ஐயோ கல்யாணமே பண்ணாத இருந்திருக்கலாமே அப்படிங்கிற சூழ்நிலை வர வச்சு ஹார்ட்டு போய் சாக வேண்டிய நிலைமை வரும். அப்போது இதுக்கு காரணம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற புரிந்து கொள்ளுது, புரியாமை. அதை புரிஞ்சுக்கிட்ட இவர் தான் மாதம் 10,000 ரூபாய் தான் சம்பளம், அதுக்கேற்ற மாதிரி தான் குடும்பம், நிறைய இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவர் நான் என்ன பண்ணுறது, இவ்வளோ தான் முடியுது, ஒன்றும் கவலைப்படாத, ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் பண்ணுவார். இந்த மேற்பார்வை உங்களுக்கு இருக்குமானா நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. இந்த மேற்பார்வை, இன்னப்போ சம்பாதிக்கிற பத்தலை, இதுக்கு பத்தலை, சாப்பாட்டுக்கு பத்தலை, படிப்புக்கு பத்தலை, இதுக்கு பத்தலை, எவ்வளவு 10 போட்டாலும் பத்தாது. ஒரே ஒரு தான் நமக்கு வருகிற தேவன் கொடுத்த வருமானம் இதுதான், இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு. மற்றவங்க பாருங்கள், நல்ல நல்ல ஆடம்பரமாக வாழுறாங்க, நல்ல வசதியாக வாழுறாங்க. நான் தயவு செய்து அவங்கள பார்க்கவே வேணான்னு சொல்லுவேன். அவங்கள பார்த்து நீங்கள் வாழக்கூடாது. நீங்கள் யாரை பார்த்து வாழணும்னா உங்களை நீங்கள் பார்த்து வாழணும். உங்களுடைய தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த வருமானத்துக்கு ஏற்றபடி தேவன் ஒரு நாள் அவர் பலத்த கரத்தில் உன்னை உயர்த்துகிற வரையிலும் அவர் கைக்குள்ளே நீ அடங்கி இருக்கணும். நிச்சயம் ஒரு நாள் உயர்த்துவார். ஒரு நாளும் உங்களை அப்படியே கொண்டு போவார், சத்தியமாக மாட்டார். ஒரு நாள் தேவன் உங்களை உயரத்தில் கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நான் 15 வயசில் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டை பேரண்ட்ஸை கூட நான் சேர்ந்து வாழவே இல்லை. வேலைக்கு போவேன். இப்போ பொம்பளால் கூலி தான் கொடுப்பாங்க. 15 வயசில் பொம்பளால் கூலி தான் கொடுப்பாங்க. அப்போ 2 ரூபா தான் கூலி. நான் வேலைக்கு போகிற காலத்தில் அந்த 2 ரூபாய் சம்பாரித்து அது எத்தனை நாளைக்கு சாப்பாட்டுக்கு வருமோ அத்தனை நாளைக்கு சுற்றிக்கின்னு ஜாலியாக இருந்துக்கின்னு, அதுக்கப்புறம் அந்த செலவு ஆகி மறுநாளைக்கு சாப்பாடு இல்லைன்ற பட்சத்தில் வேலைக்கு போவேன். திரும்ப அந்த 2 ரூபாய் சம்பாரித்து அதை செலவு ஆகிற தருணத்தில் திரும்பி வேலைக்கு போவேன். இப்படி தான் என்னுடைய காலங்கள் கடந்தது. திருமணம் என்ற பந்தத்துக்குள்ளே இணைக்கப்படும்போது ஒரு சின்ன சைக்கிள் கடை வச்சிருந்தேன். அதில் ஒரு சின்ன வருமானம். ஆனால் அந்த காலத்திலேயே மற்ற கடைகளை விட நான் நிறைய சம்பாதிப்பேன். என்கிட்ட தான் கடைகள் அந்த சைக்கிள் ஷாப்பில் சைக்கிளுக்கு சைக்கிளில் ரிப்பேர் கொடுறது என்கிட்ட தான் கொடுப்பேன். ஆனால் எனக்கு வேலை தெரியுமானா எனக்கு வேலையே தெரியாது. எங்கேயும் வேலை கற்றுக்கவும் இல்லை, வேலை செய்ததும் கிடையாது. ஒரு ஏதாவது ஒன்று வைக்கணும், பிழைக்கிறதுக்கு எதனா ஒன்று செய்யணும். கஷ்டப்பட்டு என்னால் வேலை செய்ய முடியாது. அப்போ ஈஸியான வேலை எதுனா இது மாதிரி சைக்கிள் ஷாப் வச்சு வாடகை விட்டுட்டு நம்ம உட்காந்துனே வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி என்னுடைய சரீரத்துக்கு, சரீர அமைப்புக்கு, என்னுடைய பலவீனத்துக்கு ஏற்றது போல் நான் வேலையை தேடிக்கிட்டேன். அப்படி தேடிக்கிட்ட போது அப்போ அதுலேயும் தேவன் என்னை ஆசீர்வதிச்சார். எல்லாரும் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் சம்பாதிப்பாங்க, நான் 100 ரூபாய் சம்பாதிப்பேன். 10 மடங்கு அதிகமாக சம்பாதிக்க தேவன் பலனை கொடுத்தார். ஒரு சைக்கிள் ஓவர் ஆயிலிங் பண்ணால் அந்த காலத்தில் வெறும் 10 ரூபா, நான் ஓவர் ஆயிலிங் பண்ணால் 20 ரூபா. அப்படியே டபுளாக அப்படியே என்கிட்ட தான் அந்த வண்டி விடுவாங்க. என்னப்பா நீ என்னப்பா பெசலாக செய்கிற, உனக்கு தான் தெரியுது இல்லை, பெசல் இல்லைன்னு தெரியுது இல்லை, அங்கே எத்துமா விடு, பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அங்கே எத்துமா விடு. இல்லைப்பா நீயே பண்ணுப்பா. இப்படி தான். ஏன் அப்படின்னா அது தெரியல, அது தேவ கிருபை. அல்லேலூயா. ஏன்னா நான் கடை வச்ச உடனே இயேசு ஏற்றுக்கொண்டேன். அன்னையிலிருந்து இன்னைய வரையிலும் தேவன் என்னை கைவிடவே இல்லை. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கைக்கு வந்த பிறகு வருமானம் தெரிஞ்சுது, வருமானம் இவ்வளோ தான், அதுக்கேற்ற மாதிரி குடும்பம் நடத்த என் மனைவி பழகிக்கினான். அதுக்கு முன்னே ரொம்ப பெரிய குடும்பம்லாம் பண்ணலை, சின்ன பொண்ணு தானே, அதனால் 16 வயசில் கல்யாணம் அவளுக்கு. அப்போது அந்த நேரத்தில் ஒன்றுமே தெரியாது.
சாப்பாடு கூட தெரியாது, சமைக்க கூட தெரியாது. அது மாதிரி நேரத்தில் எங்களுடைய திருமணம் இருந்துச்சு. ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய செயலை புரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டு, எல்லாத்தையும் தன்னை மாற்றி அமைச்சுக்கிட்டதுனால இந்த நாள் வரை எங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாய் கர்த்தருக்கு முன்பாய் பிரியமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழகி போகிற போது பிரச்சனையே வராது. இதில் இன்னும் நிறைய பிரச்சனை என்னன்னு சொன்னாக்கா, நான் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன், நான் உன்னை விட அதிகமாக படிச்சிருக்கிறேன், நான் உன்னை விட இப்படி அதிகம் அப்படின்னு எப்போ ஒருத்தர் இந்த நிலைமை தோணுதோ அப்போ தான் பிரச்சனை ஆரம்பம். எப்போவுமே நீங்கள் உங்களை முதன்மையாக வைக்கும்போது அங்கே நீங்கள் சறுக்குறீங்கன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னால் பெருமை உள்ளவனுக்கு தேவன் அங்கே தேவனுடைய எதிர்ப்பை நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம கூடுமான வரை நீங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தோல் கொடுத்து வாழறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். பாருங்கள், கணவன் மனைவிங்கிறது தான் ஒரு ஏற்ற பேலன்ஸ் லைஃபு, ஒரு பேலன்ஸ் வாழ்க்கை. மனைவி இல்லாமல் நான் சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறேன்ல, இவெல்லாம் இல்லாத நான் வாழ முடியும், வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு என்னால் சொல்லவே முடியாது. கோபத்தில் பேசிடுவேன், அடிச்சிடுவேன், திட்டிடுவேன். ஆனால் என் மனைவி இல்லாமல் நான் வாழ்ந்திருக்கவே முடியாது. உண்மையாக சொல்கிறேங்க. இப்போ அவளுக்கு எப்படி தெரியல, அவளை கேட்டால் தான் தெரியும். இப்போ என்ன கேட்டால் ஒரு வேளை எல்லாருக்கும் எதிர்க்கு சொல்லும்போது அவர் சொல்கிற மாதிரி தான் நானும் ஒரு வேளை சொல்லலாம். ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா அது தனிமையில் கேட்கும்போது தான் தெரியும். அப்படி தான் உலகம், அப்படி தான் வாழ்க்கை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட உட்காந்தேன்னா எனக்கு சாப்பாடு தனியாக போட்டு கொடுக்கணும், தண்ணி மொண்டு வைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு செய்கிற மாதிரி செய்யணும். ஒன்று ஊட்டி விடாது மட்டும்தான் அங்கே, மற்ற எல்லாத்தையும் எனக்கு செய்தாகணும். அப்போ தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். இப்படி இதை புரிஞ்சுக்கின்னு, இதை அறிஞ்சிக்கிட்டு, இதை நாம் புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி ஒரு பெண் வாழறாங்கன்னு சொன்னால் இட்ஸ் எ கிரேட். அல்லேலூயா. அது தாங்க, அப்படி தாங்க வாழ்க்கை, அதுதாங்க வாழ்க்கை. அப்படி தாங்க வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாதுங்க. பிரச்சனை தான் வாழ்க்கையில் எப்போவுமே பெரிய போராட்டம். ஐயோ வீட்டுக்கு போகிறோமா, வீட்டுக்கு போனாலே ஆரம்பிச்சிருவாளே அப்படிங்கிற பேச்சு வரவே கூடாது. வீட்டுக்கு போனால் நிம்மதியாக ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம், அரை மணி நேரம் இருக்கலாம், 1 மணி நேரம் இருக்கலாம். போன உடனே என்ன சம்பாரிச்சா, என்ன வருமானம் அப்படின்னு கேட்குற நச்சரிக்கிற அந்த பழக்கம் தயவுசெய்து இருக்கக்கூடாது. இங்கே தான் நிலைமை தெரியுமே, அவர் சம்பாதனை உனக்கு தெரியுமே, அவருடைய நிலைமை உனக்கு தெரியுமே, அவருடைய வருமானம் உனக்கு தெரியுமே. நீங்கள் ஒருத்தர் இதுதான் என் லைஃபு அப்படின்னு சொல்லி உங்கள் லைஃபோடு கூட ஷேர் பண்ணி போகிற ஏற்ற துணையாய் இருப்பீர்களானால், கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஏற்ற துணையாக இருப்பீர்களா உங்கள் லைஃப்பில் பிரச்சனையே வராது. அல்லேலூயா. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, யோபு வாழ்க்கையில் அந்த அம்மா கூட ஏற்ற துணையாக தான் இருந்தாங்க, தப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பிசாசு உள்ள நுழைஞ்சி அவங்கள ஏற்றி விட்டுட்டான். ஆமாம், இவ்வளோ நாள் உத்தமமாக வாழ்ந்தவங்க, அவர் கணவனோடு உத்தமமாக வாழ்ந்தவங்க இந்த அம்மா. இப்போ சொல்கிறாங்க, இந்த பிரச்சனை வந்த பிறகு சொல்கிறாங்க, ஆமாம் உத்தமத்தில் வாழ போகிறாராம், தேவனை தூஷி செத்து போ அப்படின்னு சொல்கிறான். இவ்வளவு வியாதியில், இவ்வளவு நோயில், இவ்வளவு பருக்களில், இவ்வளவு ரத்தம் சீழில், இவ்வளவு சாம்பலில் உட்காந்து செத்து நாளுக்கு நாள் சாகிறத விட நீ ஒரே அடியாக தேவனை தூசி செத்து போன்னு சொல்கிறான். அதுக்கு பதில் என்ன தெரியுமா? என்னம்மா நீ பைத்தியக்காரி மாதிரி, அந்த வார்த்தை கவனிங்க, எவ்வளோ அனுகூலம், எவ்வளோ கூலாக பேசியிருக்காரு பாருங்க. கோபமாக பேசலை, சண்டை போடலை, அடிக்கலை, ஒன்றும் பண்ணல. இன்னும் அறிவில்லாத பேசுகிறேன்னு சொல்லலை. சார் என்னம்மா அறிவில்லாமல் பேசுகிற, தேவன் நன்மையை கொடுத்தாரு, அப்போ அனுபவிச்சேன்ல, இப்போ இதை கொடுத்துருக்கிறாரு, இதையும் அனுபவிப்போன்னு சொல்லி அதை கடந்து போகிற அந்த நாட்கள் எப்போ உங்களுக்கு வருதோ நீங்கள் ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. அன்னைக்கு என்னைக்கு அப்படி நீங்கள் மனநிலையில் யோசிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் அதுக்கு ஜெயிக்கிறதுக்கான வழி. இப்போ யோபுன்னு பார்த்துங்க, எல்லாம் போச்சு. 7000 ஆடு போச்சு, 3000 ஒட்டகம் போச்சு, 500 ஏர்மாடு போச்சு, 500 கழுதை போச்சு, 10 பிள்ளைங்களும் போச்சு. இவன் மட்டும்தான் மொட்டையாக நிற்கிறான்,
அதுவும் வியாதியோடு நிற்கிறான். சாம்பலில் குப்பையில் போய் சாம்பலில் உட்காந்துக்கிறான். மனைவியும் சொல்லிட்டா, செத்து போப்பா ஏன்பா நீ அப்படின்னு சொல்கிறான். கடைசியில் அந்த நிர்கதியான நிலைமை. ஒரே துணை மனைவி தான். எல்லா புருஷனுக்கும் எல்லா ஆண்களுக்கும் ஒரே துணை பெண்கள் மட்டும்தான். அதாவது மனைவி மட்டும்தான். பெண்கள் அல்ல, மனைவி மட்டும்தான். மனைவி மட்டும்தாங்க உங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் உங்களை கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். வேறு எந்த பெண்ணாலும் எந்த துணையாலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. நண்பர்கள் கூட சில நேரத்தில் நம்மளை கையில் இருப்பு இருக்கிறவரெலாம் இருப்பாங்க. காஞ்சிட்டா அவங்களும் நம்மளை விட்டு தாண்டிடுவாங்க. இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம கூட இருக்கிற ஒரே துணை ஏற்ற துணை தான். அப்போ ஒருத்தருக்கு மட்டும் தான் புரிஞ்சுக்குது, அவங்க மட்டும் தான் ஆமேன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக நம்ம ஒரு அலையிலே சொல்லலாம். 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க யாருன்னு. யோபுவினுடைய 3 சிநேகிதர்களாகிய தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்டபோது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். அப்புறம் நான் உங்க கூட சொல்றேன், சொல்லுங்கப்பா, மறுபடியும் படிங்க. அவர்கள் தூரத்தில் வருகையில் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவன் உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வைகளை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தூற்றிக்கொண்டு கண்டுன்னு ஏன் தனியாக படிக்கிறீங்க? பாயிண்ட் சேர்த்து படிக்க. நான் கூட கண்டுன்னு நானும் கண்டுங்கிறேன். வந்து அதுக்கு முன் வார்த்தை சேர்த்தன்னு சொல்லணும். அதான் கரெக்ட். இப்ப சொன்னீங்களா? அதான் கரெக்ட். என்னங்க? தூற்றி கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடியது என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவன் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இவங்களும் தரையில போய் உட்கார்ந்தார்கள். அல்லேலூயா சொல்லமா? நண்பர்னா அப்படி தாங்க இருக்கணும். நண்பர்கள் வராங்க. இப்போ நான் உடம்பு சரியில்லை, நண்பர் ஒருத்தர் பார்க்க வர்றாரு. அவருக்கு சேர் போடலன்னா கோச்சிக்குவார். நான் அவரை பார்க்க வந்தேன், ஒரு சேர் போட்டக்கூடாதா? அவரே படுக்கையில் கிடக்கிறாரு, உனக்கு சேர் போடணுன்னு கேட்கறது எவ்வளோ அநாகரிகம் இல்லை? நிறைய பேர் நம்ம வீட்லேயே நம்மளை மதிக்க மாட்டுறாங்க, வெளியில் இருக்கிறவங்க மதிக்கலைன்னு நம்ம கோச்சிக்குவோம். நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் உன்னுடைய குடும்பம், நீ, உன் பொண்டாட்டி, உன் பிள்ளைங்க, உன் குடும்பம் இது. மறுபடியும் சொல்கிறேன், நீ, உன் பொண்டாட்டி, உன் பிள்ளைங்க, உங்கள் அப்பா அம்மா, இது உன் குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா? ஜெயிக்கிறவரில் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீ போகிற காரியம்லாம் வெற்றி 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 அப்படியே உன்னை தங்கத்தாம்பலத்தில் ஏற்றிக்குவாங்க. தோற்று வரேன்னு வச்சுக்க, முதல்ல அப்படின்வாங்க, 2வது ஒரு மாதிரியாக பண்ணுவாங்க, 3வது ஒரு கிளாஸ் எடுத்தாந்து வைக்கும்போது தண்ணி வச்சுட்டு போவாங்க. அவங்களே நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணல. வெளியே இருக்கிறவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணுன்னு ஏன் தேடுற? வெளியே இருக்கிறவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ பண்ணலையோ அது நமக்கு அவசியமே கிடையாது. நமக்கு தேவை, நான், என் குடும்பம் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும். அல்லேலூயா. அதுக்கு நான் என்ன செய்யணும்?
ஜெயிக்கிறவங்களா வாழணும். அல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்கிறவங்களா வாழ்ந்தீங்கன்னா உங்கள் குடும்பமே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணும். ஏன்னா நீ போகிற இடம்லாம் தோல்வின்னு வச்சுக்கிங்களேன், அங்கே தான் போகிற தான் தப்புன்னு தெரியுத, நஷ்டம் ஆகுத, திரும்பி ஏன் அங்கே போகிற அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க மேலே ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். அவங்க கேட்குறாங்க போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல உன்னுடைய ரெஸ்பெக்ட் போயிடுச்சு. ஒரு விஷயம் சொல்கிற கேட்டுங்க, என்னைக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். என்றைக்கு நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போகிறீங்களோ அப்போ ரெஸ்பெக்ட் குறையும். அப்போ நீங்கள் ஜெயிக்கணும்னு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இன்னமும் சொல்கிறீங்க கேட்க மாட்டேங்க. அவராக கூட சேர்ந்து ஓடணுங்க, அவ்வளோதாங்க. ஓட்டப்பந்தயம் ஓடுறீங்க, என்ன பண்ணணும்? அவராக கூட சேர்ந்து ஓடினீங்கன்னா நீங்கள் பலன் வீணை அடையும் போது அவர் பலன் கொடுப்பார். கூட இயேசு இருக்கணும், அவள்தான். ஒரே வார்த்தை சொல்லணும்னா, இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். இயேசு கூட வருவார், இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ யோபு பிரச்சனை, யோபுக்கு இந்த வந்த பிரச்சனை பிசாசுனால வந்த பிரச்சனை. யோபுக்கு வந்த பிரச்சனை பிசாசுனால வந்த பிரச்சனை, தேவனால் வந்த பிரச்சனை இல்லை. தேவன் அவனை எல்லா ஐஸ்வர்யத்தோடு சகல சம்பத்தோடு வச்சு பாதுகாப்பாக தான் வச்சுருந்தார். அவன் என்ன பண்ணான்? அவன் மட்டும் ஒழுங்காக கோயிலுக்கு போகிறான், ஜெபம் பண்ணுறான், பைபிள் படிக்கிறான். அவன் சும்மாவா பண்ணிங்கிறான்? அவனுக்கு இவ்வளோ சொத்தியும் ஆஸ்தியும் கொடுத்தா எவன் பண்ண மாட்டான் அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், இல்லை அது இல்லைன்னா கூட அவன் பண்ணுவான் அப்படின்னாரு. எல்லாத்தையும் அவங்க கையிலே கொடுத்தார், பிசாசு கையிலே கொடுத்தார். மொத்தத்தையும் பிசாசு அழிச்சிட்டான், எல்லாம் அழிஞ்சு போச்சு. திரும்ப என்ன பண்ணார்? இப்போ வந்து மறுபடியும் சொல்கிறான், உயிர் உடலும் இருக்குதுல்ல, அதனால தான் உண்மை கும்பிட்றான். இப்போ முதல்ல சொன்னான் ஆஸ்தி சொத்து இருக்கிறதுனால தான் உன்னை கும்பிட்றான்னு சொன்னான். இப்போ உயிரும் உடலும் இருக்கிறதுனால தான் உன்னை கும்பிட்றான். இப்போ உடலையும் அழிக்கிறதுக்கான பிளான் அவங்ககிட்ட கொடுத்தாச்சு. அப்போ போனால் உடலில் வியாதியை வர வச்சான், மனைவியை ஏவி விட்டான், எல்லாம் நடந்துச்சு. அப்போவும் தேவனை தூஷிக்கலை. அல்லேலூயா. கடைசியாக நண்பர்கள் வந்தாங்க. இவனுக்கு வந்த நிலைமை ரொம்ப கொடுமைன்னு சொல்லி தலை மேலே மண்ணை வாரி போட்டுக்கிட்டு வந்து உக்காந்து 7 நாள் ராத்திரி பகல் 7 நாள் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவங்களும் அமைதியாக உட்காந்துருந்தாங்க கூட. இது தாங்க உண்மையான நண்பர்கள். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைன்னு வரும்போது நம்மளை கைட்டி விட்றவங்களாம் நண்பர்கள் கிடையாது. நான் பிரச்சனைன்னு வரும்போது உங்க கூட தோல் கொடுத்து உக்காடுறாங்க பாருங்கள், அவங்க தாங்க உண்மையான நண்பர்கள். அதுவும் பாருங்கள், பேசி கொடுத்து ஏன்பா என்னப்பா ஆறுதல் பண்ணணுன்னு தான் வந்தாங்க. எல்லாம் வந்தது நோக்கத்தை பார்த்தீங்கன்னா வசனத்தை நீங்கள் படிச்சிங்கள, அதுக்கு தான் வந்தாங்க. ஆனால் பார்த்தா அவன் நிலைமையை பார்த்த உடனே தலை மேலே மண்ணை வாரி கொட்டிக்கிட்டு ஐயோயோ இந்த கொடுமையான நிலைமை யோபுக்கு வந்துடுச்சு சொல்லி வந்து அவன் கூட உக்காந்து 7 நாள் ஒன்றும் பேசலை. 3வது வசனத்தில் 3வது அதிகாரத்தில் யோபு ஆரம்பிக்கிறான், நான் பிறக்காமல் இருந்திருக்கலாம், பிறந்த நாள் சபிக்கப்படணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் இந்த முதல் ஃப்ரெண்டு யார் அவன்? தேமானியனாக எலிபாஸ். இவன் சொல்கிறான், இவன் தாங்க முதல் அவனுக்கு ஆலோசனை சொல்கிறான். நீங்கள் 17வது வசனத்தை படிங்களேன். மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானா? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை காட்டிலும் சுத்தமாய் இருப்பானா? அவள்தானா? எந்த வசனம் படிக்கிறீங்க?
இது மாதிரி மாற்றி மாற்றி சொன்னால் என்னங்க 5:17 தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. 19வது வசனம், அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கைகள் உன்னை அணைக்கிறது. கவனிங்க, 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7வது பொல்லாப்பும் உன்னை தொடாது. 20வது வசனம், பஞ்ச காலத்திலே அவர் உன்னை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்து வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல யோபு 3வது அதிகாரத்தில் ரொம்ப வருத்தப்படுறார். நான் ரொம்ப பிறந்தது தப்பு, நான் பிறந்த நாள் சபிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி, நான் கர்ப்பத்தில் உருவான நேரம் சபிக்கப்படணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்படுவார். ஆதங்கப்பட்டதுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது பார்த்து வாழ்த்துறது வாழ்த்து இல்லைங்க. ஒரு மனுஷன் கீழே சறுக்கி போகிற நேரத்தில் அவனுக்கு தோல் கொடுக்கறது தாங்க உண்மையான நண்பர்கள். இந்த நண்பர்களை பார்த்திங்கன்னா, இவனுக்கு சோதனை வந்துடுச்சு, இவன் ரொம்ப இப்படி ஆயிட்டான், ஏதோ பிரச்சனை யோபுக்குன்னு தான் பார்க்க வந்தாங்க. பார்த்தா தூரத்தில் பார்க்கும்போது உரு தெரியாமல் உட்காந்துங்கிறான். அவனுக்கு அடையாளமே தெரில. ஆள் எப்படி இருந்திருப்பான், அந்த இவ்வளோ வசதியான ஆள் எப்படி இருப்பாங்க, மின்னு இருந்திருப்பாங்கல்ல. இப்போ உருவே தெரியல. உடம்புல ட்ரெஸ் கிடையாது, ட்ரெஸ் போட முடியாது, ஒரே பருக்கள் போட்டு சொரிஞ்சி ரத்தம் சீழம் ரத்தமும் கசியுது, சாம்பலை அள்ளி ஒத்தி வச்சிருக்கிறான். அவ்வளவு உடம்பு கெட்டு போய்க்குது, உருவே தெரியல, மூஞ்செல்லாம் பருக்கள், உடம்பெல்லாம் பருக்கள், ஒரு இடம் தவறாமல் பருக்கள், பார்த்தா அடையாளமே தெரியல. அப்போ தான் நண்பர்கள் பார்த்தாங்க, தலையில் புழுதியை வாரி கொட்டிக்கிட்டு, ஐயோயோ இந்த நிலைமை யோபுக்கு ரொம்ப அநியாயம்னு சொல்லிட்டு வந்து பார்த்து 7 நாள் ராத்திரி பகல் 7 நாள் அவங்க கூட ஒன்றும் பேசாமல் உட்காந்துருந்து, அதுக்கப்புறம் யோபு பேசுறதை பார்த்துட்டு எலிபாஸ் பேசுகிறாரு. தேமானியனாகிய எலிபாஸ் சொல்கிறாரு, 17வது வசனத்தில் மறுபடியும் நான் படிக்கலாம். தேவன் தண்டிக்கிற மனுஷன், யாரை தேவன் தண்டிக்கிறாரோ அவன் பாக்கியவான்பா. அப்புறம் ஆகையால் சர்வ வல்லவர் சிட்சைக்கிறார், இந்த சிட்சையை அற்பமாய் எண்ணாத அப்படின்னு சொன்னார். அவர் காயப்படுத்துகிறார், காயங்களை கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கைகள் ஆற்றுகிறது அப்படின்னு சொல்லி 19வது வசனத்தில் பாருங்களேன், 6 இக்கட்டுகளுக்கு நீங்களாக்குவார், 7வது பொல்லாப்பு உனக்கு வரும். இது எப்படிங்க 6 இக்கட்டு? பைபிள் அது மாதிரி 6 இக்கட்டுன்னு தனியாக எதுவும் குறிப்பிடலை. ஆனால் நம்மளே யோசிப்போம், என்னென்னா 6 நாளைக்கு எந்த தொல்லையும் ஒன்று பண்ணாது. நான் சொல்கிறேன், இந்த 7வது நாளும் பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுப்பா, அதுக்கப்புறம் ஒன்று என்ன பண்ணிட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னா, இந்த 6 நாள் 7 நாளுக்கு அப்புறம் என்ன நாள் வருது? திரும்ப ஒன்று தானே ஆரம்பிக்குது. அவ்வளோதாங்க. அதை சொல்லும்போது இந்த தேமானியனாகிய எலிபாஸ் சொல்கிறத பாருங்க, 6 இக்கட்டுகளுக்கு நீங்களாக்குவார், 7வதிலும், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுங்க, 7வது அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, இந்த பொல்லாப்பிலும் தேவன் உன்னை பாதுகாத்து கொள்வார். என்ன சொல்றாரு? நேரிடாது, உனக்கு 7வது பொல்லாப்பு கூட நேரிடாது என்று சொல்லுகிறார். இப்போ இந்த பொல்லாப்பு நேரிடாது. நம்ம பெர்க்மன்ஸ் போடும்போது, வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாமல் la 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 la
கவனிக்கணும். லைஃப்பில் வந்து கஷ்டம்னு வரும்போது, அதாவது இரவுன்னு ஒன்று வரும்போது நிச்சயம் பகல்னு ஒன்று வந்தே தீரும். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. ரொம்ப சோதனை வந்துடுச்சிங்க, ரொம்ப நெருக்கங்க வந்துடுச்சிங்க, ரொம்ப கஷ்டப்படுறேங்க, ரொம்ப பண நெருக்கம் வந்துடுச்சிங்க, மன கஷ்டங்கள் இருக்குங்க. உங்கள் குடும்பம் உங்களை சுற்றி நின்னாங்கன்னா, உன் குடும்பம் மற்றவங்களாம் விட்டுருங்க, நீ, உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன் அப்பா அம்மா, இதான் உன் குடும்பம். இவங்க மட்டும் உன்னை சுற்றி நின்னாங்கன்னா இந்த உலகமே பிறண்டு வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ணாதுங்க. அல்லேலூயா. இது நான் சொல்கிறது அதாவது ஒரு இதுக்கெல்லாம் கிடையாது, ரியலான உண்மை. இந்த உறவு மட்டும் கூட மற்ற பெரியப்பா, சித்தப்பா, மாமன், மச்சான், அவன், இவன், அந்த சொந்தம், இந்த சொந்தம், 1 வீட்டு சொந்தம், 2 வீட்டு சொந்தம், 3 வீட்டு சொந்தம், எல்லாரும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, நீ, உன் பொண்டாட்டி, உன் புருஷன், உன் பிள்ளைங்க, உன் அப்பா அம்மா, இதுதான் உன் குடும்பம். இவங்க எதுவும் சொல்லாதபடி, இவங்க எதுவும் மேலே வருத்தப்படாதபடி, இவங்க எதுவும் மனம் கசிந்து போகாதபடி இவங்களை அப்படியே கையில் வச்சுக்குங்க. இதுக்கு மீறினது உன்னால் ஒன்றும் கிடையாதுங்க உலகத்தில். அல்லேலூயா. இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம், இதுதான். இதை நீ சரியாக பிடிச்சிக்கிட்டீன்னா இந்த உலகத்தில் பெரிய ஆபத்து வந்தாலும் உனக்கு அது பயமில்லை. அல்லேலூயா. அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, என்னை தேற்ற என் மார்பில் சாய்ந்திருக்கிற என் மனைவி என்னை தேற்றுவாள், என் பிள்ளைகள் என் தோள் கொடுப்பார்கள், என் பிள்ளைகள் என் 2 கையில் தோள் கொடுத்து தூக்கி விடுவார்கள், என் மனைவி என் மார்பில் அணிந்து என் வேதனைகளை தீக்குவாள். இப்படிப்பட்ட ஒரு வேதனை இதுக்கப்புறம் நமக்கு வரவே வராது. ஏன்னா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், என்ன தான் இருந்தாலும் நான் 4வது தலைமுறை குடும்பம், 5வது தலைமுறை சொந்தம், இப்போல்லாம் யாரும் அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஆனால் நீ செய்கிறத, நீ காட்டுற அன்பை திரும்பி அவங்க காட்டுறாங்களான்னா இல்லை, உங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்கறதுக்காக அன்பு காட்டுறாங்க. நான் பார்த்த வரலன்னு சொல்கிறேன். அதுக்கு மேலே ரொம்ப உண்மையாக அன்பு காட்டுறாங்கன்னா ஓகே தான். இல்லைன்னு சொன்னால் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. 4 தலைமுறைக்கு முன்னே ஒருத்தர் எங்கள் சொந்தக்காரங்க, அவர் கல்யாணம் வச்சுக்கிறாருங்க. அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிக்கிறேன், ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கி கொடுங்க எங்கள் வீட்டுக்கு. அந்த 4வது தலைமுறையில் ஒருத்தர் எங்கள் சொந்தக்காரர் கல்யாணம். இந்த தலைமுறையில் இருக்கிறவங்களையும் ஒன்று யாரும் கேட்கல. 4வது தலைமுறைக்கு 5000 கடன் தேவையா? இந்த கடனை எப்படி அடைப்பேன்? இந்த கடனை பட சொல்லி கர்த்தர் சொன்னாரா? இப்படிலாம் கேள்வி கேட்டு பாருங்களேன். ஆஹா, நம்ம தான் மிஸ்டேக் பண்ணிடுறோன்னு தெரியும். ஆண்டவர் ஒரு நாளும் மிஸ்டேக் பண்ண மாட்டார். அல்லேலூயா. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், 6 இக்கட்டுகள் வந்தாலும் 7வது பொல்லாப்பு வந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. ஆனால் யோபுக்கு அந்த எலிபாஸ் சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் அது சொல்லும்போது அந்த 17வது வசனம், 18வது வசனம், 19வது வசனம், 20வது வசனம், இந்த 4 வசனத்துலேயும் பாருங்களேன், ரொம்ப அருமையான ஒரு வெளிப்பாட்டை அந்த எலிபாஸ் யோபுக்கு சொல்கிறாரு. மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம படிச்சுட்டு போகலாம். தேவன் யாரை தண்டிக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. ஆண்டவர் உனக்கு சோதனை கொடுக்குறாருன்னா, என்ன ஆண்டவர் சோதனை கொடுக்குறாருன்னு அற்பமாக நினைக்காத. அடுத்தது பாருங்க, அவர் காயப்படுத்துகிறார், காயங்களை கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவர் கைகள் உன்னை ஆற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 19வது வசனத்தை சொல்றத பாருங்களேன். 6 இக்கட்டுகள், ஏப்பா 6 நாளைக்கு உனக்கு தொல்லை வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், 7வது நாளில் பொல்லாப்பு வந்தாலும் உனக்கு நேரிடாது, உன்னை பாதுகாத்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சிங்களேன். ஒரு கதை இருக்குது. ஒருத்தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்ல நாள் பார்க்கறதுக்கு ஜோசிகார்கிட்ட போயிருக்கான். அப்படியா, சரிப்பா பார்க்கலாம், என்ன பண்ணலாம், திங்கக்கிழமை, திங்கள் சரியில்லையாப்பா, திங்களோ மங்களோன்னுவாங்க, வேறு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அடுத்த நாள் போகிறான், செவ்வாய். ஐயையோ, செவ்வாய் தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், செவ்வாயோ அவ்வாயோ, அவ்வான்னு போயிடும், அவ்வோன்னு போயிடும், அதனால் அது வேணாம்பா அப்படின்னா. சரிங்க ஐயா, இவன் கை கட்டி நின்றுக்கிறான்.
ஒரு ஜோசி சொல்கிறவர் சொல்லின்னுக்கிறார். 3வது மதன் புதன். புதன் கூட நல்லா இல்லையாப்பா, மதன் வருதுப்பா, மதம் பிடிச்ச நாளாகுதுப்பா, ஐயோ அதுவும் வேணாம்பா. சரி வியாழன், ஏம்பா விவசாயனோ கசாயனன்னுவாங்க, அதுவும் வேணாம்பா, நல்ல நாள் இல்லை. வெள்ளி கொல்லி பாது, அதுவும் வேணாம். சனி சொல்லவே வேணாம், சனி பிடிச்ச நாள். ஞாயிற்றுக்கிழமை சொல்லவே வேணாம், அது ஞாயிறு பாயிறு. அப்புறம் எந்த நாளடா கல்யாணம் வைப்படே? இதுதான். இப்போ இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கோ. 6 நாள் இக்கட்டு வந்தாலும் 7வது நாள் பொல்லாப்பு வந்தாலும் அது ஒன்றும் பண்ணாது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாம், அல்லேலூயா. இதுதாங்க லைஃப். இதை நம்ம சில நேரத்தில் சோர்வு அடையும் போது, சோர்ந்து போகிற பொழுது நம்ம நண்பர்கள் வந்தாங்கன்னா, சில பேர் வீட்டில் உடம்பு சரியில்லை படுத்துருப்போம், வந்து ஐயோயோ அப்படின்வாங்க. என்னடா, அவன் நல்லா தான் இருந்திருப்பான், உனக்கு இந்த கதி வரணுமா, என்ன செத்துட்டா மாதிரியே சொல்லுவாங்க. அவன் அப்போ ஒருவேளை நம்ம செத்துற நிலைமையில் இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸ் ஆகிடுவான். வரும்போது ஒன்றும் இல்லை, நல்லா தான் படுத்துங்கிற. அல்லேலூயா. இந்த மாதிரி சொல்கிற வார்த்தைக்கு சொல்கிறவங்கள நான் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. போனீங்கன்னா ஐயோயோ அப்படின்னு சொல்லாதீங்க. போய் பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே சாவறத கூட நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? பயப்படாத, ஒன்றும் இல்லை, தைரியமாக இரு, ஏசப்பா கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லு. ஆமாம், சாகும்போதும் ஏசப்பா கூட தானே இருக்கிறாரு, நீ பொய் சொல்லலையே. அப்போ அவர் என்னன்னா நம்பிக்கையோடு சாவார், செத்தாலும் நம்பிக்கையோடு அவர் போவார். செத்து ஐயோயோ நீ சொல்லிட்டீங்கன்னா மொத்தத்தையும் இங்கேயே விட்டு போயிடுவார், பரலோகத்துக்கு போகவே மாட்டார். அதனால் நாம் இந்த நண்பர்கள்னால் இப்படி தான் இருக்கணும். 6 இக்கட்டு வந்தாலும் 7வது பொல்லாப்பு வந்தாலும் அல்லேலூயா இதுதாங்க சொல்லணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னு சொன்னால், அவருடையவன், அதாவது அவனுடைய செழிப்பை மீண்டும் தருவார். அதாவது யோபு பார்த்து எலிப்பாஸ் சொல்கிறாரு, உன்னுடைய செழிப்பை தேவன் திரும்ப மீண்டும் உனக்கு தருவார். அதாவது இப்போ இவனுக்கு தெரியுமா, தீர்க்க தரிசனம் சொல்கிறான், இவன் நீ இப்படியே செத்துருவானா இல்லை திரும்ப லைஃப் வருமா, யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் சீரியஸாக இருக்கிறாங்க, அவன் செத்துருவானா திரும்ப பழைப்பானா யாருக்குமே தெரியாது. ஆனால் நண்பன் சொல்கிற அந்த வார்த்தை பாருங்கள், அவன் சொல்கிறான், நீ மீண்டும் செழிப்பாக வருவே அப்படி சொல்கிறார். அந்த வசனத்தை படிங்களேன். 22வது வசனமும் 21 வாசிக்கலாம். பாருங்க, முதல்ல இந்த நாவு சவுக்கு சொன்னேன்ல, ஐயோயோ போயிட்டேப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த சவுக்குக்கு மறைக்கப்படுவீர், பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாது இருப்பீர். 22 பாருங்களேன், பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர், காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ரொம்ப நீங்கள் கொஞ்சம் அப்படியே படிச்சிங்கன்னா போதும், கொஞ்சம் கவனித்து படித்தா போதும். இதில் படிக்க வேண்டியதெல்லாம் படிக்கிறது நான் படிக்கும் காலையில் வீட்டு குடும்ப ஜபத்தில் படிக்கிறது தான் நான் செய்தியாகவே எடுக்கிறேன். என்ன கூட அந்த பேசுகிற வார்த்தை தான் உங்களுக்கு செய்தியாக இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இது கவனிங்களேன், பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து சிரிப்புங்க நீங்கள். அடுத்தது சொல்கிறார் பாருங்க, காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். காட்டு மிருகமே உன்னை பயமுத்தினாலும் நீ பயப்பட மாட்ட. வெளியின் கல்லுகளோடும் உனக்கு உடன்படிக்கை இருக்கும், வெளியின் மிருகங்களும் உம்மோடு சமாதானமாயிருக்கும். 24 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு அள்ளியில சொல்லாமா, ஒரு குறைவும் காண மாட்டீர். அல்லேலூயா. இப்போ அந்த எலிப்பாசு யோபுக்கு சொல்கிற அந்த ஆறுதல் எப்படி இருக்குது பாருங்களேன், திடப்படுத்துகிறான். அவனுக்கு திரும்ப நான் மறுபடியும் இந்த நிலைமை மாறி மறுபடியும் நான் சுகமாகி வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை யோபுக்கு இருந்துச்சான்னு தெரியல, சொல்லப்படலை அங்கே. ஆனால் அவன் நிலைமை இப்போ என்ன, ரொம்ப அன்கண்டிஷன் சீரியஸ் நிலைமை தான்.
ஏன்னா உடம்பு பூரா பருக்கள், சொரிஞ்சு சொரிஞ்சு ரத்தமும் சீடும் வருது. வீட்டுக்கு வெளியே குப்பையில் உட்காந்துட்டு இருக்காரு, சாம்பல் அள்ளி உடம்புல போட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப எல்லாரும் வெறுக்கிற அளவுக்கான நிலைமை. நண்பர்கள் மட்டும் வெறுக்கலை, கூட வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் ரொம்ப வேதனைப்படுகிற பொழுது அவர் சொல்கிற இந்த வார்த்தை தான் அங்கே திடப்படுத்துகிறது. இப்போ இந்த 22வது வசனத்தில் பாருங்கள், பாழாக்குதலும் பஞ்சத்தையும் பார்த்து நீங்கள் சிரிப்பப்பா. யோபு, பாழாக்குத வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் நீ சிரிப்ப. காட்டு மிருகங்களை பார்த்து நீ பயப்பட மாட்ட. வெளியின் கல்லுகளோடு உனக்கு உடன்படிக்கை இருக்கிறது, வெளியின் மிருகங்களோடு உம்மோடு கூட சமாதானமாக இருக்கும். 24 உம்முடைய கூடாரம் சமாதானமாக இருக்கும், சமாதானத்தை இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலம் விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவும் இருக்காதுப்பா. யோபு பார்த்து அவருடைய சிநேகிதர் எலிப்பாசு சொல்கிறாரு, இது தாங்க உண்மையான சிநேகிதர். அவங்க அப்புறம் உரையாடலில் போகும்போது பேசிக்கிட்டு ஒருத்தர் பேசும்போது ஒருவேளை எதனா யோசித்து பார்ப்பா, எதனா தப்பு பண்ணியிருப்பான்னு அது பின்னால் வரும்போது சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அவர் சந்திக்கும் போது 7 நாள் பேசாமல் உட்காந்துருந்தவர் முதல் யோபு பேச ஆரம்பித்த பிறகு இவர் பேசின வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவரை திரும்ப ஊன்ற கட்டுவது போல பேசியிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது நீங்கள் பாருங்களேன், 25வது வசனம். அல்லேலூயா சொல்லமா. இப்போ இந்த நிலைமை என்ன? இந்த நேரத்தில் நிலைமை என்ன? யோபு நிலைமை என்ன சொல்லுங்க? ஒன்றும் கிடையாது. ஆடு மாடு கிடையாது, ஒட்டகம் கிடையாது, கழுதை கிடையாது, 10 பிள்ளைங்களும் கிடையாது. இவர் சொல்கிற அந்த வார்த்தையை கவனிங்க. இப்போ படிங்க, உம்முடைய சந்தானம் பெருகும். இருங்க, ஒரு குழந்தை கூட கிடையாதுங்க, மொத்தம் செத்து போச்சு. 10 குழந்தையும் ஒரே நேரத்தில் வீடு இடிஞ்சு விழுந்து செத்து போச்சு. சொல்றாரு சந்தானம் பெருகுன்றாரு. எப்படி? இது தாங்க விசுவாசமான வார்த்தை. அடுத்தது பாருங்க, உன்னுடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளை போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். அல்லேலூயா. நம்ம லைஃப் எப்பவுமே என்னன்னாக்கா ஒரே மாதிரி இருக்காது. இரவு பகல் போல எப்பவும் மாறி 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 வரும். நம்ம சந்தோஷம் வரும்போது சிரிச்சிட்டு, துக்கம் வரும்போது அழுதுட்டு போய்க்கினே இருக்கணும். ஸோ இப்படி இதுலேயே ஒரே இடத்துல நின்றக்கூடாது. யோபுக்கு லைஃப்பை கவனிச்சிங்கன்னா, இந்த லைஃப்பை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த இடுக்கு அந்த எலிப்பாஸ் சொல்கிற இந்த வார்த்தை பூரா எலிப்பாஸ் சொன்னது. 4வது அதிகாரத்தில் ஆரம்பித்தவர் 5வது அதிகாரத்தில் வரல சொல்லிக்கினே வருவார். இதெல்லாம் அவர் சொல்லிட்டு வரத்தான் இதெல்லாம் இதுக்கு முன்னே நிறைய சொல்கிறாரு. ஆனால் நான் எடுத்தது மட்டும்தான் 5வது 10 17வது வசனத்துலேருந்து எடுத்திருக்கிறேன். இந்த 6 இக்கட்டு 7 பொல்லாப்பு, 7வது பொல்லாப்பிலும் உன்னை தொடாது அப்படிங்கிற வார்த்தை எடுத்தேன். எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த கான்செப்டில் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிற பாருங்க. அவர் சொல்கிறாரு, நீ மறுபடியும் ஊன்றுவ, நீ திரும்ப எழுந்திருப்ப, நீ திரும்ப நிலை நிற்ப, திரும்ப நீ பிள்ளை பேற்றால நிரப்புவ, நீ திரும்ப எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும், எல்லாம் நடக்கும், எல்லாம் கட்டும், எல்லாம் எழும்பும், எல்லாம் திரும்ப 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 உருவாகும். அங்கே இடத்துல கொண்டு போகிறாருங்க இந்த எலிப்பாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பதிலாக அநேக பிள்ளைகளை தருவார். உன் பிள்ளைகள் இறந்து போன உன் பிள்ளைகளுக்கு பதிலாக அநேக பிள்ளைகளை தருவார் அப்படின்னு சொல்கிறார். எப்படிங்க இது சாத்தியம்? ஏற்கனவே 10 பிள்ளைங்க இருந்தாங்க, 7 பையன் 3 பொண்ணு, மொத்த பேருமே செத்து போயிட்டாங்க. செத்து போன பிள்ளைங்க எப்படி சந்தானம் பெருகும்? இந்த வசனம் பாருங்க, 25வது வசனம். உம்முடைய சந்தானம் பெருகும், பெருகி பெருகும் பெருகும் பெருகும். அல்லேலூயா சொல்லாமா. உங்கள் சந்தானம் பெருகுங்க. இதோட நீங்கள் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க, உங்கள் வாழ்க்கை தொடரும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு முற்றுப்புள்ளி வைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை தொடரணும், கமா வச்சு தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு பாருங்க, உன்னுடைய சந்ததியார்.
ஏங்க என் சந்ததி யாருங்க? என் பிள்ளை, அதுக்கப்புறம் அவன் பிள்ளை, அதுக்கப்புறம் அவன் பிள்ளை. இங்கே புள்ளையே இல்லைங்க. இதுதாங்க உண்மையான சிநேகிதன். அல்லேலூயா. உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். அல்லேலூயா சொல்லாமா? அடுத்தது நம்ம இந்த 18வது வசனத்தை மறுபடியும் ஒரு விசை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ இந்த பலவீனம் வந்துடுச்சு இல்லை, வியாதிப்பட்டுட்ட இல்லை, நீ இந்த வியாதியில் மறுபடியும் போயிடுவேன்னு நினைக்கிறியா? இல்லைப்பா, பயப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்கிற இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்களேன். 18வது வசனத்தை படிங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? அவர் காயப்படுத்தி ஏங்க காயம் கட்டுகிறார். அல்லேலூயா. காயப்பட்டுச்சு, காயம் வந்துடுச்சு, காயப்பட்டுட்டீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த காயத்தை அவரே கட்டிடுவார். அல்லேலூயா. அதுக்கு பாருங்க, அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. இப்போ உங்கள் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, தப்பு பண்ணும்போது அப்படியே அணைச்சி தப்பு பண்ணுறாங்க, ரொம்ப கோபம் வர தப்பு பண்ணுறாங்க, அப்படியே அணைச்சி உம்மா நல்ல பிள்ளை நீ உம்மா இப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லுவீங்களா? பளிச்சுன்னு ஒன்று கொடுப்பீங்களா? கொடுப்பீங்க. அடுத்த நிமிஷம் கொஞ்ச நேரம் பார்த்து நீங்கள் சமாதானப்படுத்துவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சமாதானப்படுத்த மாட்டீங்க. அது குழந்தை மறந்து போகிற அளவுக்கு அதை கொஞ்சம் ஆரம்பிச்சிருவீங்க. அதுவே சமாதானம் பண்ணுறது தான். ஆனால் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி இந்த மாதிரி அடிச்சிட்டேன், இதெல்லாம் ஒன்றும் மனசில் நினச்சிக்காத, என்ன அப்படிலாம் கிடையாது. உங்கள் அன்பை அது மேலே கொட்டும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது மறந்து போயிடுது. நீ அடித்த அடி அது மறைஞ்சு போகுது. அந்த அன்பு அங்கே சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். இந்த அன்பு மிக 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 முக்கியமானது. அது தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. பா நீ யோபு அவர் காயப்படுத்திட்டாரு, இப்போ வியாதியை கொடுத்துட்டாரா? ஒன்றும் கவலைப்படாத, இந்த வியாதியை அவரே சுகமாக்குவார். அல்லேலூயா. அவர் உன்னை அடிச்சிட்டாரா? கவலைப்படாத, அவர் கைகளே உன்னை ஆற்றிவிடும். இதுதாங்க அங்கே யோபுக்கு நம்ம எலிபாஸ் சொல்லி கொடுத்த பெரிய சத்தியம், பெரிய உண்மை. அடுத்தது கவனிச்சிங்களேன், 26 கவனிங்களேன். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேர்க்கப்படுகிறது போல நீர் இப்போ பாதியில் போய் சேர்றவர் கிடையாது பண்ணி, முதிர் வயதில் போய் சேருவேன். இப்போ யோபுக்கு அப்போ முதிர் வயது இல்லை, அப்படித்தானே? ஏன்னா இன்னும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி சொல்லலை இல்லையா? பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆனால் அப்போ அவருக்கு யாருக்கு தாத்தா, அப்போ கல்யாணம் ஆகலைன்னா அவர் அப்பா வயசில் இருக்கிறவர் இன்னும் தாத்தா வயசுக்கு வரல. தாத்தா வயசுக்கு வரலாதனால அவர் என்ன பண்ணுவார், நீ இப்போ செத்துருவேன்னு சொல்லி பயப்படாத. என்ன சொல்கிறார் பாருங்க, அவர் காயப்படுத்துகிறவர், காய கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை உன்னை ஆற்றுகிறது. 26வது வசனம், தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்திலே சேருவது போல நீ முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். அல்லேலூயா சொல்லாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 6 இக்கட்டுகளுக்கும் 7வது பொல்லாப்புக்கும் தேவன் உன்னை விலக்கி காப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எல்லோரும் முழங்கால் படியிட்டு அல்லது எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரை என்றும் நல்லவரே, எந்த நன்மையும் குறையாதே. அவர் உள்ளவரை என்றும் நல்லவரே,
எந்த நன்மையும் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை அந்த எரிகோவை அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஜீசஸ் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உள்ளமே கலங்காதே. கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? அருமையான சகோதரனே சகோதரியே, யோபுவை போல எல்லாம் இழந்த நிலைமையிலே, எல்லாம் முடிந்தது என்ற நிலைமையிலே, இனி இல்லை எல்லாம் முடிந்தது என்று சொல்லக்கூடிய இடத்திலே நீ காணப்படலாம். ஒருவேளை வியாதி வந்து உன்னை நெருக்கி விட்டிருக்கலாம். வீடு உன்னை ஒதுக்கி இருக்கலாம். உறவுகள் உன்னை ஒதுக்கி இருக்கலாம். நண்பர்கள் உன்னை ஒதுக்கி இருக்கலாம். எல்லாம் இழந்து போன நிலைமையிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே, ஒதுக்கி விடப்பட்ட நிலைமையிலே நீ தத்தளித்து கொண்டவனாய் இருக்கலாம். நான் யாரை நம்பினேனோ அவர்களே என்னை வெறுத்து விட்டார்களே என்று சொல்லுகிற நிலைமையில நீ இருக்கலாம். எல்லா வருத்தங்களும் ஒரே போல உன்னை சூழ்ந்து வந்திருக்கலாம். எல்லா கஷ்டங்களும் ஒரே நேரத்தில் உன்னை சூழ்ந்து வந்திருக்கலாம். எல்லா இடுக்கண்களும் ஒரே நேரத்தில் உன்னை சூழ்ந்து வந்திருக்கலாம். எல்லாம் உன்னை சூழ்ந்து சுற்றி உன்னை நெருக்கி கொண்டிருக்கலாம். அருமையான என் தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் உன்னை அடித்து அவர் உன்னை அவருடைய கைகள் உன்னை ஆற்றுகிறது. வேதம் சொல்லுகிறது. யோபுவுக்கு நடந்த அந்த வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலம் தவிப்பு மாறி போகும். உன் கஷ்டம் கண்ணீர் மாறி போகும். உன் துக்கம் மாறி போகும். உன் துக்கம் மாறி போகும். உன் துக்கம் மாறி போகும். உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்க வந்திருக்கிறார். உன்னுடைய நிலைமையை மாற்றி அமைக்க வந்திருக்கிறார். உன் சோதனைகளை மாற்றி அமைக்க வந்திருக்கிறார். உன் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க வந்திருக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். நீ மேலும் 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 கர்த்தரோடு கூட இருந்து வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுடைய கரத்திலே அடங்கி இரு. அவர் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். அவர் உன்னை வாழ வழிநடத்துவார். ரிபாலம் அந்தரபௌ ஷக்கரபா ரிதனமரிபலபௌ ஷபலபனந்தரபனிமியா ரிதரபௌரியா ஷமலதரனமரிகபா. ஹalleluya hallelujah hallelujah. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Father. Thank you thank you thank you thank you Jesus.